அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய 2வது காணொளி. முதல் காணொளியான கேண்டிய முழுமையா பார்த்துட்டு, அதன் பிறகு இந்த காணொளிய பாருங்க. அப்பதான் ஒரு தொடர்ச்சி இருக்கும். அந்த தொடர்ச்சியில ஒரு அழகு இருக்கும். அந்த மாரி பார்க்கும்போது, நான் சொல்ற கருத்துக்கள நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாவும் இருக்கும். இன்று என்னுடைய ஒரு ஓவியத்த பற்றியும், ஒரு புகைப்படத்த பற்றியும் நான் விவரிச்சு சொல்றேன். அதற்கு முன்பு ஒரு கேள்வி. கலை வெளிப்பாட்ட விளக்கி சொல்லலாமா? கூடாதா? அப்படின்னு ஒரு கேள்வி. கலை வெளிப்பாட்டை விலக்கி சொல்லிட்டா அதனுடைய தேவை முழுமையாக நிறைவேறாமல் போய்விடுகிறது என்று சிலர் பொதுவாக சொல்லுவாங்க. வெளிப்படுத்துகிற வரைக்கும் தான் கலைஞனோட வேலை. வெளிப்படுத்திய பிறகு பார்க்குறவங்களுக்கு என்ன புரியுதோ அதுதான் கலை. விலக்கி சொன்னாதான் புரியும்னா அது கலையே கிடையாது அப்படின்னும் சொல்லுவாங்க. முதலில் இதற்கு பதிலாக நான் சிலவற்றை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதன் பிறகு அந்த ஓவியத்தை பற்றியும் அந்த புகைப்படத்தை பற்றியும் நம்ம பேசுவோம். இப்போ இங்கே விளக்கி சொல்கிறது சொல்லாதது முக்கியம் இல்லை. விளக்கி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த கலை வெளிப்பாடு அதனுடைய கருத்தை வடிவத்தில் வெளிப்படுத்தி இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ இதை நம்ம 2 வகையாக வச்சுக்கலாம். ஒரு வகையை ஓரளவுக்கு விளக்கி சொல்லலாம், மற்றொரு வகையை விளக்கி சொல்ல முடியாது. அதை நம்ம விளக்கி சொல்லக்கூடாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த 2வது வகையை பற்றி நம்ம பிறகு விரிவாக பேசுவோம். இப்போ கேள்வி என்னன்னா, விளக்கி சொல்ல முடிஞ்சதுன்னு ஒரு வகை இருக்கு இல்லையா? அந்த கலை வெளிப்பாடுகளை விளக்கி சொல்லலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இப்போ ஒரு ஓவியம் இருக்கு. அந்த ஓவியத்தை 2 பேர் போய் பார்க்குறாங்க. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தவங்களுக்கு பிடிக்கல. இவங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு, இந்த கருத்தை இப்படி நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கு, அதனால பிடிச்சிருக்கு. இவருக்கு அது புரியலை, அதனால அவருக்கு பிடிக்கல. இப்போ இந்த புரிஞ்சிருக்கிற மனிதர் இன்னொரு மனிதர்கிட்ட சொல்கிறாரு, நான் இந்த மாதிரிலாம் பார்த்தேன், அவங்க இந்த கருத்தை இவ்வளவு நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க, அதனால தான் இப்படியெல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் விவரித்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அந்த கருத்தும் வடிவமும் ஒத்து போகுது. அவருடைய தனிப்பட்ட கற்பனையிலேருந்து எதுவும் சொல்லலை. அப்படியே கற்பனைன்னு ஒன்று ஏற்பட்டால் கூட அது அந்த ஓவியம் ஏற்படுத்துகிற கற்பனையாக தான் இருக்கே தவிர அவருடைய தனிப்பட்ட கற்பனையாக அவர் எதுவும் சொல்லலை. இருக்கிறபடியே அவர் சொல்கிறாரு. அதனால அந்த கருத்தும் வடிவமும் ஒத்து போகுது. இப்போ நான் இதை எதுக்கு இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் எதையோ ஒன்றை வரைஞ்சிட்டு இல்லை எதையோ ஒன்றை கிறுக்கிட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். பக்கம் பக்கமாக கதை சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த சோகம் அந்த சோகம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக கதை சொல்லுவாங்க. அந்த சோகத்து மேலேயும் அந்த பிரச்சனை மேலேயும் நமக்கு மிகுந்த வருத்தம் இருந்தால் கூட அந்த வடிவமும் கருத்தும் ஒத்தே போகாது. சும்மா அது எதுக்கு அந்த மாதிரி வரைகிறாங்க அப்படின்னா, ஒன்று அவங்க அறியாமையில் செய்கிறாங்க, இன்னொன்று வியாபாரத்துக்காக செய்கிறாங்க. நான் அந்த கலை வெளிப்பாடுகளை பற்றி நம்ம பேசலை, அது கலையே கிடையாது. நான் சொல்கிறது கருத்தும் வடிவமும் ஒத்துப்போகிற கலை வெளிப்பாடுகளை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த 2 பேர் இன்னொருத்தவர்கிட்ட சொன்னார் இல்லையா? இப்படி சொன்ன உடனே அந்த இன்னொருத்தவருக்கு என்ன நினைப்பார் அவர்? நம்ம இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கணுமே, பார்க்காம விட்டுட்டோமே, ஆமாம் உண்மையிலேயே அவங்க இந்த கருத்தை அந்த வடிவத்தோடு ஒத்து போகிற மாதிரி இவ்வளோ நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு அவருக்கு அந்த தன்மை வரும் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அடுத்து பார்க்குற ஒரு வெளிப்பாடுகளை நல்லா ஆழ்ந்து பார்ப்பார். அந்த சிந்திக்கிற தன்மை தானாக இயல்பாகவே அவருக்கு வரும். அவர் முயற்சி செய்வார், நீ நல்லா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்வார். அவருக்கு அதனால ஒரு பயன் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அந்த அவர் விவரித்து சொன்னதுனால. இப்போ இதையே நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு வைங்க. இப்போ ஒரு ஓவியம் இருக்குது, அதை நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் பார்க்கும்போதும் இப்போ அந்த ஓவியத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று அவங்களுக்கு புரியும் இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்குள்ளே பகிர்ந்துக்கும் போது இயல்பாக அந்த ஓவியத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கண்டடைஞ்சிடலாம். அந்த கருத்தும் வடிவமும் எப்படி ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி எளிதாக கண்டடைஞ்சிடலாம். ஆனால்
அதே ஓவியத்தை இது நல்ல ஓவியம் இல்லை, அது ஒத்து போகலை அப்படின்னா அவங்களுக்கு குறைன்னு படுறதுகளை சுட்டி காமிச்சு அதை உடச்சும் போட்டுடலாம். அதனால இது ரெண்டுமே நடக்கும். அந்த மாதிரி பகிர்ந்துக்கும் போது எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்துக்கும் போது அந்த தன்மை இயல்பாக கிடைக்கும். இப்போ கருத்தும் வடிவமும் ஒத்து போகிறது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றையும் பார்த்து சொல்லும்போது அதில் இந்த இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று அவங்க கண்டடைவாங்கல்ல, அதை அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறாங்க. அதனால அவங்க வந்து ஆமாம் இது நல்லா வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத எளிதாக கண்டடைஞ்சிடுறாங்க. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இதை கலைஞனே விளக்கியோ அல்லது விவரிச்சோ சொல்லலாமா கூடாதா அப்படிங்கிறது தானே கேள்வி. இது வந்து பார்வையாளர்கள் தானே, இவங்க வந்து இயல்பாக பார்க்குறாங்க, இயல்பாக அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறாங்க, அது அந்த மாதிரி நடக்குது. இப்போ வந்து கலைஞனே சொல்லலாமா அப்படிங்கிறது கேள்வி. இப்போ வந்து ஒரு ஓவியர் இருக்கார், இன்னொரு உதாரணம், ஒரு ஓவியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடையலை, இல்லை மக்கள்கிட்ட போய் சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நம்ம மக்களுக்காக தான் வேலை செஞ்சுருக்கோம், அவங்க இதை பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சிந்திக்கிற திறனை பெருக்கிறதுக்கு அவ்வளோ வேலைகள் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம், ஆனால் இது மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படிங்கிறதுக்காண்டி அவர் வேலை செஞ்சுருக்கிற சில ஓவியங்களை பற்றி, ஆழமான ஓவியங்களை பற்றி அவர் பேசலைன்னா கூட எளிமையான ஓவியங்களை நம்ம ஓரளவுக்கு நம்ம விளக்கி சொல்லுவோம் அப்படிங்கிறது இப்போ வந்து அவர் பார்வையாளனா மாறிடுறார். ஒரு நல்ல பார்வையாளன் தானே ஒரு நல்ல கலைஞனாக இருக்க முடியும். அதனால் அவர் எப்போதுமே ஒரு பார்வையாளன் தான். இப்போ அவரே அவருடைய ஓவியத்துக்கு பார்வையாளனாக மாறி இதில் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்கிறார். அப்படி விளக்கி சொல்லும்போது அங்கே நடந்த அதே மாதிரி ஆமாம் இப்படிலாம் இருக்குன்னு அவங்களுக்கு புரியும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து மற்றதை பார்க்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாரு. இப்போ அந்த குறிப்பிட்ட ஓவியம் அதனுடைய தேவையை முழுமையாக நிறைவேறாமல் போனால் கூட, அதனுடைய தேவை வந்து முழுமையாக நிறைவேறாமல் போனால் கூட அவருக்கு தெரியுது ஒட்டுமொத்தமாக கலையோட வெளிப்பாடு, அதாவது கலையோட வெளிப்பாடு நம்ம எதுக்காக இருக்குது அப்படின்னா மக்களை சிந்திக்க வைக்கிறதுக்கு, ஆறுதல் படுத்துறதுக்கு, அமைதியை கொடுக்கறதுக்கு, இல்லை கோபத்தை உண்டாக்குறதுக்கு, அந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் நம்ம சொன்னால் கூட ஒட்டுமொத்தமாக சிந்திக்கிற தன்மையை உண்டாக்குறதுக்கு தான் ஒரு கலையோட வெளிப்பாடு இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி சொல்லும்போது தான் மற்ற தன்மையெல்லாம் இயல்பாக அவங்களுக்கு இயற்கையாக தானாகவே வந்துடும். இந்த தன்மையை நம்ம வெளிப்படுத்தி தான் அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது அந்தந்த காலகட்டங்களில் நல்ல நல்ல ஓவியங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு, இப்போவும் வரையப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த சிந்திக்கிற தன்மை அப்படிங்கிற ஒரு ஓவியம் அந்த மாதிரியான தன்மையை கொடுக்குற கலை வெளிப்பாடுகள் வந்து மற்ற உணர்ச்சிகள்லாம் தானாக இயற்கையாகவே அது எது நல்லது கெட்டது அப்படிங்கிறத பிரிச்சறிகிற தன்மை ஆழ்ந்து பார்க்குறாங்க இல்லையா, அதனால அந்த தன்மையை வந்து அவங்க இயல்பாக அவங்களே அடைஞ்சிருவாங்க. அதனால அவருக்கு தெரியுது அந்த குறிப்பிட்ட ஓவியம் அதனுடைய தேவையை முழுமையாக நிறைவேற்றாமல் இருந்தால் கூட ஒட்டுமொத்தமான கலை வெளிப்பாடு சிந்திக்கிறத தன்மையை பெருக்கிறது தான். அதனால அந்த கலை வெளிப்பாட்டை விளக்கி சொல்லி அவங்கள வந்து சிந்திக்க வைக்கிறாரு. நீங்கள் போய் இதெல்லாம் போய் பாருங்கள், இதில் இப்படியெல்லாம் பார்த்தா நமக்கு இப்படியெல்லாம் நிறைய கிடைக்க வேண்டியது நமக்கு அதில் இருக்குது, நமக்கு பயனுள்ள மாதிரி இருக்குது, நம்ம இவ்வளவு சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விடுறார். நீங்கள் போய் பாருங்கள் அதெல்லாம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக அவர் அந்த முயற்சியை செய்கிறார். இப்போ அந்த கலை வெளிப்பாடு ஒரு அதனுடைய தேவையை நிறைவேற்றுறது, சிந்திக்க வைக்குது இல்லையா, ஆமாம் நம்ம இப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு அதுக்காக பயன்படுது. மற்றவங்க இனிமேல் பார்க்கும்போது நம்ம நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை இயல்பாக மக்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிறார். அதனால் விளக்கி சொல்கிறது சொல்லாதது அவங்களுடைய விருப்பம். முதல்ல அப்படி விளக்கி சொல்கிறாங்க அப்படின்னா அதனுடைய கருத்தும் வடிவமும் ஒத்து போகணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது. இது எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல என்னுடைய ஒரு ஓவியத்தை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த ஓவியத்தை வந்து உங்களால் நீங்கள் எவ்வளோ நேரம் விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் பாருங்கள். இந்த காணொலியை நிறுத்தி வச்சுட்டு கூட அதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உள்வாங்குங்க. அதில் என்னென்ன இருக்குது, அது உங்களுக்குள்ளே என்ன உணர்வை ஏற்படுத்துது, அது என்ன சொல்ல வருது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் மனசில் வச்சுக்குங்க. சரியா? இப்போ இதை நான் தொடர்றேன் இந்த காணொலியை. என்ன நினச்சிக்கிட்டு தொடர்றேன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் விருப்பப்படுற நேரம் வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினச்சி
அந்த காணொலியை தொடர்றேன். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க இல்லையா? இப்போ வந்து இதனுடைய தலைப்பு வந்து லிவிங் அண்ட் டெத் அப்படின்னு ஒரு தலைப்பு. அந்த தலைப்பு வந்து அந்த தலைப்பில் நீங்கள் சிந்திங்க, அந்த தலைப்பு தான் இதில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தலைப்பு கொடுக்குறாங்க, அது வழிகாட்டுறதுக்காக. அப்படின்னா அதோட தலைப்பு வந்து லிவிங் அண்ட் டெத்துன்னு இருக்குது, வாழ்வும் இறப்பும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்குது. இப்போ இந்த தலைப்பை மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் இந்த ஓவியத்தை நீங்கள் விருப்பப்படுற நேரம் வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை மனசில் வச்சுக்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ரொம்ப நேரம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இந்த காணொலியை தொடர்றேன். இதனுடைய தலைப்பு லிவிங் அண்ட் டெத் இல்லையா, வாழ்வும் இறப்பும் அப்படிங்கிறது தலைப்பு. இந்த ஓவியம் வந்து 2020 நான் வரைஞ்சது. இது என்னுடைய 2வது ஓவியம். அதாவது 2வது ஓவியம்னா மக்கள் முன்னாடி காட்டினது, நானாக திருப்தி அடைஞ்சு காட்டினதில் இது 2வது ஓவியம். 2020 வரைக்கும் எனக்கு ஓவியம்னா என்னன்னே தெரியாது. அந்த கதையை நம்ம வந்து பிறகு பேசுவோம். அந்த பயணத்தெல்லாம் பற்றி நம்ம பிறகு விரிவாக பேசுவோம். இது வந்து 2வது ஓவியம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இப்போ இந்த ஓவியத்தை வந்து நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஓவியத்தை பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு வந்து லிவிங் அண்ட் டெத். லிவிங் அண்ட் டெத்னா வாழ்வும் இறப்பும் அப்படிங்கிறது இதனுடைய தலைப்பு. இப்போ வந்து இதுதான் வந்து கருத்து. அப்போ இது வந்து வடிவத்தில் வெளிப்படுத்தியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவில் இருக்கட்டும். அது என்ன அப்படின்னா, கலையை விளக்கி சொன்னால் அதனுடைய கருத்தை அதனுடைய வடிவத்தில் வெளிப்படுத்தியிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது வந்து கற்பனையாக இல்லாமல், தனிப்பட்ட கற்பனையாக இல்லாமல் இருக்கிறபடியே அது வெளிப்படுத்தியிருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ வந்து வாழ்வும் இறப்பும் அப்படிங்கிற இதனுடைய தலைப்பு. இப்போ நம்ம இந்த ஓவியத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ இவரை பார்த்தா வந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு வயதான ஒரு மனிதர் மாதிரி தெரியுது. முதல்ல ஒரு வயதான மனிதர் மாதிரி தெரியுது. அவர் குனிஞ்சிருக்காரு. அந்த வயதானவங்களாம் அப்படி இந்த உடல்வாக கொஞ்சம் குனிஞ்சிருக்கும்ல, அந்த மாதிரி குனிஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்ததில் நம்ம என்ன பார்க்குறோம்? அவர் கண்ணை மூடி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சும்மா பார்ப்போம், கண்ணை மூடி இருக்காரு அப்படின்னு தெரியுது. அப்புறம் காதில் கையை வச்சுருக்காரு. காதில் வந்து பெரும்பாலும் வயசானவங்க கையை வைப்பாங்க. அதாவது செவித்திறன் குறைவாக உள்ளவங்க வைப்பாங்க. வயசானவங்களுக்கு அது இயல்பாக ஏற்படும் இல்லையா? அதனால அவர் அந்த மாதிரி வச்சுருக்காருன்னு நம்ம இங்கே எடுத்துக்கலாம் அந்த வடிவத்தில். இப்போ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட அவர் கண்ணை திறந்து வச்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் அவர் கண்ணை மூடி வச்சிருக்காரு அப்படின்னு வரைஞ்சிருக்கிறதுனால அவர் இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவர் எதையும் ஆழமாக கேட்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அந்த கண்ணை மூடினாலே அதுக்கு ஒரு தன்மை வந்துடுது இல்லை? ஏதோ நம்ம உள்ளே பார்க்குறோம், உள்ளே எதையோ ஒன்று ஆழமாக நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த தன்மை வந்துடுது இல்லையா? அதை கண்ணை மூடி அந்த காதை அந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால அவர் எதையோ ஒன்று ஆழமாக கேட்குறாரு, இல்லை ஆழமாக கேட்கக்கூடிய மனிதர், இல்லை ஆழமாக நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இங்கே. அடுத்து நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? இப்போ வந்து அவருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவருக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்து அவருடைய கூந்தல் வந்து பறக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அது வந்து கீழே சாயலை, அது வந்து பறக்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே வந்து காற்று இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு உணர்வு கொடுக்குது இல்லையா? இப்போ அந்த காற்று வந்து பின்னாடி அந்த காற்றோட சுழற்சியை அவர் வரைஞ்சிருக்கிற மாதிரி இப்போ அந்த ஓவியம் ஏற்படுத்துகிற கற்பனையில் நான் இதை சொல்கிறேன். இதை விட உங்களுக்கு ஒரு நல்ல கற்பனை ஏற்பட்டுச்சுன்னா, அது இந்த வடிவத்தோட ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ஏற்றுக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு அந்த ஓவியத்தில் அந்த கற்பனை அந்த என்ன கற்பனையோ அதை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துகிறேன். அந்த காற்று இருக்குங்கிறது மாதிரி அர்த்தம். அதனால் அந்த காற்றோட சுழற்சியை அவர் கற்பனையில் அவர் வரைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து இவருடைய உடல் வாகு வந்து நேராக தான் இருக்குது, கீழே விழுகலை. கண்ணை மூடி இருந்தாலும் கீழே விழுகலை, நேராக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம இதை வந்து அவர் ஒரு உடம்புல உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை இன்னொன்று என்ன உறுதிப்படுத்துது அப்படின்னா, அவர் மூக்குல இருந்து ஒரு பாம்பு மாதிரி ஒரு நெளிவு போகுது இல்லையா?
இங்கே காற்றோட இருக்கிறத இன்னும் அது உறுதிப்படுத்துறது மாதிரி அந்த மூச்சு உள்ளே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா இங்கே? மூச்சு, காற்று, அது உயிர் காற்று அது உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வாழ்வும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது மாதிரி இருக்குது. இப்போ என்னென்னலாம் அவர் இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவர் புலன்களை வந்து நல்லா பயன்படுத்தக்கூடிய நபர், இல்லை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. மூச்சு காற்ற உள்ளில் இருக்கிறாரு, நல்லா உள்ளில் இருக்கிறாரு. அப்புறம் வந்து நல்லா கேளுங்க, இல்லை நல்லா கேட்கக்கூடிய நபர், அந்த மாதிரியும் ஒரு செய்தி இருக்குது. அப்புறம் கண்களை மூடி உள்ளே பார்க்கணும், வெளியில் பார்க்குறதோட உள்ளே பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதிலேருந்து ஒரு இந்த தன்மையை வாழ்வுங்கிறதுலேருந்து வெளிப்படுத்துகிறாரு. அதாவது புலன்களை நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. புலன்களை நல்லா பயன்படுத்திய நபர் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஆனால் இதனுடைய தலைப்பு வந்து வாழ்வும் இறப்பும் இல்லை. அப்போ ஒரு பகுதியை தான் இது வெளிப்படுத்தியிருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? இப்போ இன்னொரு பகுதியை இது எப்படி வெளிப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது தான் அந்த அதிசயம் உங்களுக்கு இப்போ நிகழப்போகுது. அப்படியே இந்த ஓவியத்தை வந்து தலைகீழாக திருப்பி பாருங்கள். இப்போ தலைகீழாக திருப்பி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு இப்போ பார்ப்போம். அவர் வந்து இறந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. கண்ணை மூடி அவர் தலை வந்து இறந்த நிலையில் இருக்கிறது மாதிரி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடுத்து என்ன தெரியுது? இப்போ அவருடைய முடி வந்து அவருடைய தலையணை மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முடி வந்து தலையணை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அங்கே பின்பகுதி வந்து முதல்ல பார்க்கும்போது காற்றோட சுழற்சியை வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த உயிர் இல்லாத நிலையில் இருக்கிறதுனால இப்போ வந்து உடல் இங்கே இருக்குது, உயிர் போயிருச்சு அப்படிங்கிறதுனால அது நிலமாக மாறிடுச்சு. அந்த கீழே இருக்கிற பகுதிகளை வந்து நம்ம நிலமாக அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற விதமாக முதல்ல இப்போ மூக்கிலேருந்து அந்த பாம்பு மாதிரி போகுது இல்லையா, ஒரு நெளிவு, அந்த இதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ மூச்சு காற்று வெளியில் போயிருச்சு, அந்த உயிர் காற்று அந்த உயிர் வெளியில் போயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ எடுத்துக்கலாமா? அதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கை இருக்கு இல்லையா, இன்னொரு கை இருக்கு இல்லையா, அந்த கையை நம்ம வந்து என்ன சொல்லலாம்? ஒரு வாழ்க்கையோட கை அப்படின்னு சொல்லலாமா? இல்லை உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இறைவனுடைய கை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுலேருந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் கன்னத்தில் கை வச்ச மாதிரி இருக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, நீ நல்லா வாழ்ந்துட்ட, நீ இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருந்துட்ட, உன் புலன்களை உன்னால் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தின, நீ பயப்படாத, இது வெறும் இறப்பு தான் அப்படின்னு அந்த சாவு வந்து ஒரு அமைதியாக நடக்கிறது மாதிரி அந்த கை இருக்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். இது வந்து இறப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது எப்படி அந்த கருத்தும் வடிவமும் ஒத்து போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது. இது இந்த ஓவியத்தோட தன்மை. இதை விட நீங்கள் புரிஞ்சு போகிறது மாதிரி ஏதாவது நீங்களே உங்கள் கற்பனையில் ஒன்று தோணுது இந்த வடிவத்துக்கு அப்படின்னா, அது புரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்படி தான் நான் வரைஞ்சது, இதோட அர்த்தம்னு நினச்சி நான் வரைஞ்சது. இந்த மாதிரி தான் என்னுடைய எல்லா ஓவியங்கள்லையும் ஏதோ ஒன்று ஆழமாக இருக்கும். இது வடிவம் எளிமையாக பார்க்குறதுனால நமக்கு எளிமையாக விளக்கி சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில ஓவியங்களை நான் விளக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால நீங்கள் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் போய் பார்க்கணும், அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கணும், அது ஒரு பொறுமை. நீங்கள் அதை வந்து சிந்திக்கும் போது நமக்கு புரியலையே அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நமக்கு வந்து அது முழுசாக அதை கண்டடையணுங்கிறது நோக்கம் இல்லை. அதில் இருக்குது, அதில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம சிந்திக்கிறோம் இல்லையா, அந்த தன்மை இருந்தால் போதும். அதுக்காக உங்களுக்கு நான் இந்த மாதிரி இதெல்லாம் விளக்கி சொல்லணும், நீங்கள் அதெல்லாம் போய் பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாமே சொல்கிறேன். இப்போ வந்து இன்னொரு புகைப்படத்தை பற்றி பார்ப்போம். இதே மாதிரி ஒரு புகைப்படத்தை பற்றி பார்ப்போம். இப்போ இந்த புகைப்படத்தை பாருங்கள். இந்த புகைப்படத்தை எவ்வளோ நேரம் விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ நேரம் அது மாதிரியே இதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுதோ அதை மனசில் வச்சுக்கோங்க. கருப்பு வெள்ளையாக இருக்கிறத பார்த்து நீங்கள் பழகிருக்க மாட்டீங்க சில பேர், அதனால் பரவாயில்ல, சும்மா பாருங்கள். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியுதோ அதை மனசில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட நீங்கள் பயப்பட தேவையில்லை, பாருங்கள். இறுதியாக நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது தான் உங்கள் மனசில் நிலச்சி நிற்கும். அதனால் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன புரியுதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. இப்போ காணொலியை நிறுத்திட்டு எவ்வளோ நேரம் பார்க்க விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் பாருங்கள்.
இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நேரம் பார்த்துட்டு அதை மனசில் வச்சுருப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் மறுபடியும் தொடர்றேன். இப்போ இதை நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். இது வந்து லிவிங் அண்ட் டெத் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தொடர், வாழ்வும் இறப்பும் அப்படிங்கிற ஒரு புகைப்படத்தொடரில் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம். புகைப்படத்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதுக்கு ஒரு தலைப்பு இருக்கும். இதுக்கு வந்து வாழ்வும் இறப்பும் அப்படிங்கிறது தலைப்பு இல்லையா? அந்த தலைப்பு சம்பந்தமாக, அந்த தலைப்புக்கு பொருந்தி போகிற மாதிரி, அந்த தலைப்புக்கு தொடர்புடைய புகைப்படங்களாக அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது அந்த மாதிரி புகைப்படங்களாக அதில் இருக்கும். அதில் அந்த புகைப்படத்தொடரில் பல புகைப்படங்கள் இருக்குது, பல விதமாக வெளிப்படுத்தியிருப்போம் அந்த தலைப்பை. அதில் ஒரு புகைப்படம் தான் இந்த புகைப்படம். இப்போ இந்த புகைப்படத்தை நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த புகைப்படத்தில் நமக்கு என்ன தெரியுது? இந்த புகைப்படத்தில் நமக்கு பார்க்கும்போது இது ஒரு வவ்வால் மாதிரி தெரியுதா? அது உங்களுக்கு தெரியுதா? அதை நல்லா பாருங்கள். 2 ரெக்கைகள் இருக்குது, நடுவில் ஒரு வவ்வால் அப்படி பறக்கிற நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதனுடைய நடுவில் அதனுடைய முகத்தை கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்குறது முடியுது அவங்களால. கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. பார்க்க முடியலை அப்படின்னா பார்க்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களால் பார்க்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த முகம் எப்படி இருக்குது, அது என்ன உணர்வை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அதை பார்த்தா ஒரு களைப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதாவது களைப்புனா வேலை செஞ்ச களைப்பு இல்லை, இந்த வாழ்ந்த களைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வாழணும் அப்படிங்கிறது மாதிரியும் இருக்குது. இந்த வாழணுங்கிறது எப்படி இங்கே வருது அப்படின்னா, அது பறக்கிற நிலையில தான் இருக்குது. அதனால அது நம்ம வாழணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம இதை இங்கே எடுத்துக்கலாம். அதாவது இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு வெளிச்சத்திலேருந்து வர்றது மாதிரியும் அது இருக்குது. அது இருக்கட்டும், அதுலேருந்து வர்ற மாதிரி இருக்குது. இப்போ இந்த புகைப்படத்தை பார்த்தாலே நமக்கு வந்து அந்த வாழ்வும் இறப்பும், அதாவது அந்த சோர்வும் இருக்குது, நம்மளால் முடியல ஆனால் வாழணும் அப்படிங்கிற அந்த தவிப்பும் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி இது அந்த வெளிப்பாடை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இப்போ இறப்புனா அது இறந்துருக்கணும் அப்படிங்கிறது இங்கே அவசியம் இல்லை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, செத்து பிழைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது வாழ்க்கை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கிட்டு இந்த புகைப்படத்தை பார்த்தோம் அப்படின்னா அதை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அந்த வடிவம் வந்து இதுலேயே அது வெளிப்படுற மாதிரி இருக்குது. இதையே பார்த்தா போதும். ஆனால் இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறது தான் இந்த புகைப்படத்தை எப்படி முழுமையாக்குனுச்சு அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதை நீங்கள் கேளுங்க. இப்போ எங்கள் வீடுன்னா நான் தங்கியிருக்கிற இடம் வந்து கொஞ்சம் மரங்கள் அடர்ந்த, பறவைகள் உள்ள, மலைகள் பக்கத்தில் உள்ள, ஆறு போகின்ற, குரங்குகள் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு வீட்டில் நான் தனியாக இருக்கேன்னா இங்கே வந்து ஒரு நாள் வந்து திடீர்னு ஒரு இரவில், அதாவது மாலை முடிந்து இரவு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு வவ்வால் ஒன்று வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. அந்த வவ்வால் வந்துட்டு இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே ஒரு சவரு விட்டு ஒரு சவரு போகுது, இன்னொரு சவரு விட்டு இன்னொரு சவரு போகுது, ரொம்ப நேரமாக போகுது. நான் வந்து எப்படியாவது வெளியில் போக வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு வெளியில் பெருக்குவோம்ல, தென்னை விளக்கமாறு, அந்த விளக்கமாரை வச்சு அதுக்கு சும்மா அது வர்ற திசையை நோக்கி இப்படி பண்ணி ஆட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த விளக்கமாரை ஆட்டிக்கிட்டு இருக்கேன், ஜன்னலை திறந்து வச்சுட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கேன். அது போகவே மாட்டேங்குது. இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், போகலை. திடீர்னு போய் ஒரு சவத்தில் சும்மா போய் உட்காரோம். அது பக்கத்தில் போய் நம்ம லைட்டாக அந்த விளக்கமாரை கொண்டு போயிட்டு பக்கத்தில் போனோம் அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே போகும். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, சிரிப்பு தான் வந்துச்சு. சரி இது இப்படியே இருக்கும் போல லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு விளக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டு முயற்சி பண்ணி பார்த்தேன். அப்போவும் அது போகல. அப்புறம் விளக்குகளை போட்டுட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், எதுவும் அது வந்து செஞ்சதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இருக்கிறது தான் அதுக்கு பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை வந்து திறந்து வச்சுட்டு நான் வந்து வீட்டை பூட்டிட்டு வெளியில் உட்காந்துருந்தேன்.
அதுவாக போயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் உட்காந்துருந்தேன். ஏற்கனவே இது உள்ளே நடந்த நிகழ்வே வந்து ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தேன், போயிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில். மறுபடியும் கதவை திறந்தேன். அப்படின்னு கதவை திறந்தேன்னா மறுபடியும் அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போகுது, அங்கேருந்து இங்கே போகுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மறுபடியும் அந்த விளக்கமாரை வச்சுக்கிட்டு அதை வெளியில் போயிடணும்னு நானும் இப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஒரு விளையாட்டுத்தனம் வந்துருச்சு. எனக்கு விளையாட்டுத்தனம் வந்தோடனே இந்த குழந்தைகள்லாம் கம்பு சுற்றுவாங்கல்ல, அந்த மாதிரி விளக்கமாரை வச்சு கம்பு சுற்றுற மாதிரி நான் விளக்கமாற்றை சுற்றிக்கிட்டே இருக்கேன். அப்படி சுற்றும்போது என்ன ஆயிடுச்சு, அது திடீர்னு பறந்து வரும்போது அந்த விளக்கமாறு வந்து அந்த வவ்வால் மேலே பட்டுருச்சு. அது ரொம்ப வேகமாக பட்டுருச்சு போல். அந்த வவ்வால் வந்து திடீர்னு தரையில் விழுந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே அதை பக்கத்தில் போய் அந்த விளக்கமாரை வச்சு லைட்டாக தொடுறேன். அது எந்திரிக்கவே இல்லை. என்னடா அப்படி ஆயிடுச்சு, நம்ம அதை கொல்லணும்னு நினச்சிருந்தா எப்போவோ கொண்டிருக்கலாம், அது வெளியில் போயிடணும் அப்படின்னு தான் நினச்சி நம்ம இவ்வளோ நேரம் இது பண்ணோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு உயிர் இருக்குது, நம்ம இப்போ ஒன்று தெரிஞ்சு பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு உணவுக்காக பண்ணுறோம், நம்மளுடைய உணவு தேவைக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி. இல்லை ஒரு கொசு கடிக்குது, அதை அடிக்கிறோம், அது ஒரு மாதிரி. ஆனால் இது வந்து ஒரு தெரியாமல் நம்ம நடக்கிறப்ப அந்த வருத்தம் தானாக வரவும் கண்ணு கலங்கிருச்சு ஒரு மாதிரி. உடனே தண்ணி தொளிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து அது மேலே தொளிச்சு பார்த்தேன். அது எந்திரிக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே சரி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொல்கிறேன், சும்மா சொல்கிறேன். மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறேன். சரி இந்த சம்பவத்தை நம்ம எப்போதும் அது நினைவில் தான் இருக்கும், இருந்தாலும் நான் உன்னுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புகைப்பட கருவி கேமரா வச்சு ஒரு புகைப்படம் எடுக்கிறேன். அந்த புகைப்படம் வந்து எடுக்கையிலே நான் என்ன கேட்டுக்கிட்டு எடுக்கிறேன் அப்படின்னா, என்னை மன்னிச்சிருவியா நீ அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டே எடுக்கிறேன். அந்த கேட்டுக்கிட்டே ஒரு டார்ச் லைட் இருக்குல்ல, அந்த டார்ச் லைட்டை வந்து விளக்குகள் அணைச்சிட்டு அந்த டார்ச் லைட்டை போட்டுட்டு அந்த டார்ச் லைட்டு நேர அந்த இருக்கிறது மாதிரி அது மல்லாந்து படுத்துருக்கு, அது மேலே அந்த ஒளி அடிக்குது. அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு புகைப்படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வவ்வாலை வந்து எடுத்துக்கொண்டே மரங்களுக்கு நடுவில் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நான் எடுத்த புகைப்படத்தை வந்து பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது மல்லாந்து படுத்திருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை யதார்த்தமாக நான் திருப்பி பார்க்கும்போது தான் கண் கலங்கிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதை பார்க்குறீங்களா, அதுதான் அது இறந்து கிடக்கு. நான் அதுக்கிட்ட வந்து என்னை நீ மன்னிச்சிருவியான்னு கேட்டிருக்கேன். அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தெரியாமல் பண்ணிட்ட, நான் எப்போதும் உன்னோட புகைப்படத்தில் வாழ்க்கையில் எவ்வளோ துயரமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் பறந்துகிட்டே இருப்பேன் உன்னோட புகைப்படத்தில் அப்படிங்கிறது மாதிரி, அது பறந்துகிட்டே இருக்கிறது மாதிரி அந்த வலிமையாக, அது இறந்த நிலையில் இருந்தால் கூட அது வலிமையாக மாறி நின்றுச்சு. அது யதார்த்தமாக நடந்துச்சு. அது இது 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 எப்படி தொடர்பாகுதுன்னா, இதுக்கு முன்னாடி நான் 1 வருடத்துக்கு முன்னாடி தான் அந்த ஓவியம் வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பல ஓவியங்கள் நான் வரைஞ்சிட்டேன். இருந்தாலும் அந்த ஓவியம் வரைஞ்சிருக்கேன். அதுவும் நான் இதே மாதிரியே வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இந்த புகைப்படம் வந்து இன்னும் ஆச்சரியமாக அதே தன்மையை, அது இறந்ததுக்கான வருத்தம் எனக்கு இருந்தால் கூட அது வந்து என்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஒரு புகைப்படம் நிகழ்ந்தது இருக்குது. அது வாழ்வும் இறப்பும் அப்படிங்கிறது இப்போ எவ்வளோ முழுமையாக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வெளிச்சம் அடிக்குது இல்லையா, அந்த வெளிச்சம் வந்து நான் அந்த டார்ச் லைட்டில் அடித்தது, அது அப்படியே பறந்து வர்றது மாதிரி அந்த புகைப்படம் அமைஞ்சிருந்துச்சு. அது எவ்வளவு அந்த கருத்தும் வடிவமும் முழுமையாகுது அப்படிங்கிறத நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு தடவை சொல்லிடுறோம். கலை வெளிப்பாட்டை விலைக்கு சொல்லலாமா கூடாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் என்னுடைய ஓவியத்தை பற்றியும் ஒரு புகைப்படத்தை பற்றியும் நான் விவரித்து சொன்னேன். மேலும் மேலும் பேசுவோம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன, உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்கணும். இது போன்ற நல்ல நல்ல என்ன சொல்கிறது, நல்லதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கணும். அந்த தன்மையை நீங்கள் வளர்த்துக்குங்க. பார்த்தவங்க எல்லாருக்கும், இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. நன்றி கூட நீங்கள் தான் சொல்லணும். இருந்தாலும் நன்றி. ஏன்னா நல்லதெல்லாம் மற்றவங்கள கொண்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு அது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நன்றி. மேலும் மேலும் இன்னும் கலையை பற்றி பேசுவோம். நன்றி.